கடகம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஆங்கிலத்திற்கு 28ஆம் தேதியும் 11/5/2025 வாக்கியப்படியும் 14/5/2025 திருக்கணிதப்படியும் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி நமக்கு வருகின்றது. காலபுருஷனுக்கு 4 பாசத்துக்கு உரியது, நேசத்துக்கு உரியது, அன்புக்குரியது, பாராட்டுக்குரியது. கடந்த காலம் கண்ணீர் விட்டு இரத்த கண்ணீர் விட்டு ரத்தத்திலே மிதந்து ரத்தத்திலே கிடந்து இப்போது தெளிந்த நீரோடையாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கு அஸ்ட்ரோகிளிட்ஸ் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க எதிர்காலம் நல்லாக சீராக சிறந்து விளங்கட்டும். அஸ்தமிச்சனி விடுதலை பெற்று இப்போது மனிதனோட மனிதனாக மக்களோட மக்களாக சேர்ந்து வருவதற்கு ஒரு கூச்சம் இல்லாமல் இருப்பதற்கு நிறைஞ்சு வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 8-10 வரையும் உங்களுக்கு உங்க ராசிக்கு 12 இருக்காரு. 8-10 வரையும் 11/5 8-10 வரையும். அந்த 8-10 31-12 வரையும் உங்க ராசிக்கு வந்துடுறாரு. அதிசார குரு வந்துடுறாரு. அதிசாரம் வரும்போது உங்க குரு உங்களுக்கு குரு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான 6க்கு 9க்கு உரியவர் நம்பர் 1, நட்பு கிரகம் நம்பர் 2, உச்சம் பெற்ற கிரகம் உங்க ராசியில உச்சம் பெறாரு. உங்க ராசியில உச்சம் பெறாரு. அப்ப இந்த 3 இருக்க இந்த 3 செயல்பாடும் எப்படி இருக்கும்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. அப்படிப்பட்ட வழிபாடுகளை பண்ணுங்க. அந்த வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதலை கிடைக்கும். உங்களுடைய தசா புத்தி உங்க ஜனனஜாதத்தை எடுத்துக்கங்க. அதுல 3, 6, 8, 12 எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இப்பதான் கஷ்டப்பட்டு நிமிர்ந்து நிக்கிறீங்க, இப்பதான் வந்திருக்கிறீங்க, வெளி உலகத்துக்கு வந்துட்டீங்க. அந்த வெளி உலகத்துக்கு வந்த பிறகு உங்க தசா புத்தியை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாறு போல் பிரார்த்தனையை பண்ணிக்கோங்க. உங்க லக்னத்தை பார்த்து அதுக்கு தகுந்தாறு போல் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. அடுத்து கோச்சார பலன். உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு 7ல ராகு, உங்களுடைய ராசிக்கு 7, 8ல ராகு கேது பயிற்சி வர்றாரு. அடுத்த சனி பயிற்சி 8, அடுத்த சனி பயிற்சி வேற இருக்காரு. அடுத்த சனி பயிற்சி உங்களுக்கு 9ல இருக்காரு. 9க்கு வரும்போது உங்க கஷ்டத்தை நீக்கி ஒரு பாக்கியத்தை கொடுப்பாரு. குரு விரயம் இருந்தாலும் அது சுப விரயம் ஆக்கிக்கிறலாம். அந்த 8-10 இருந்து உங்களுக்கு சுப விரயம் ஆக்கிக்கிறலாம். நிச்சயமா அதுல மாற்றுக்கிறது 8-10 இருந்து கொஞ்சம் சுப விரயம் ஆக்கிக்கிறலாம். அந்த தாக்கங்கள்லாம் குறையும். உங்களுக்கு மறக்க வேண்டாம், தானியங்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், நீர் ஹோட்டல், கேட்டரிங், கேண்டீன், அனைத்து சங்கு, வெண்மை சம்பந்தப்பட்டது, முத்து சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி வேலைக்கு நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. வெளிநாடு முழுக்க முழுக்க வெளிநாடு இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்க பாசத்துக்கே இருந்து மோசம் போயிடாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையோட இருங்க. கஷ்டப்பட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கிறீங்க. அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. எங்க அம்பாள், எந்த அம்பாள் நீங்க கணக்கு இல்லை. 51 சக்தி பீடத்தில் இருக்கிற வழிபாடும் பண்ணுங்க. தாட்சாயணி, வாராகி, வைஷ்ணவி, சாமுண்டீஸ்வரி, சங்கவி நல்லா கும்பிடுங்க. இப்படிலாம் கும்பிட்டு வந்தா இனிமேல் இந்த அஷ்டம திசை முடிஞ்சது. உங்க நல்ல திசை பத்தி அதாவது கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. இந்த சனி செவ்வாய் பார்வையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சனி செவ்வாய் பார்வையும் கவனமா பாத்துக்க. இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக அமையும். அதுல மாற்று கருத்து அல்ல.